அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ போன 1 ஷாட் தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது 2 ஷாட்டாக மாற்றிடலாம், டைம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நேற்று போட்டிருக்கணும், சுத்தமாக டைம் இல்லை, அதனால தான் போட முடியல. யாரோ தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இருக்கிற டைமில் போடுறேன், ஓகேவா? சரி வாங்கடா ஷேட்டாக வீட்டுக்குள்ள போயிடலாம். எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதை வந்து கொஞ்சம் பண்ணிக்கலாம், எதில் ஸ்டாப் பண்ணி போடலாம். ஸோ வயன் ஃப்ளைட்டில் வரும்போது நல்லா தூங்கியிருப்பா. ஸோ இப்போது ஜங்க் தான் எழுப்புறான். ஸோ எழுந்துட்டு அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கா. என்ன என்னையே பார்த்துட்ருக்க? என் மூஞ்சில் ஏதாவது இருக்கா? இல்லை விட்டு வாடி மயிறு சொல்லிட்டு அவன் அப்படியே போயிடுறான். வயனுக்கா இங்கே கோவமாக வருது. இருடா அப்பாக்கிட்டே சொல்கிறேன் உன்னை நினச்சிட்டு அப்படியே பின்னாடியே நடந்து போயிட்டுருக்கா. ஸோ இப்போ கார் வந்தோடனையும் அந்த காரில் 2 பேரும் ஏறிக்கிறாங்க. இப்போது அப்படியே அந்த கார் ரொம்ப தூரம் போயிட்டுருக்கு, ஏதோ அவுட்டரில் போகுது. பார்க்கவே அந்த இடம் ரொம்ப க்ரீனிஷாக அவ்வளோ அழகாக இருக்குது. இப்படி ஒரு அழகான வியூவெல்லாம் வயன் பார்த்ததே கிடையாது அவள் லைஃப்பில். அவள் ஏரியா ஃபுல்லாக சிட்டி அண்ட் ஃபுல்லாகவே லக்ஸூரியான ஐட்டம்ஸ் அப்படி மட்டும்தான் அவள் பார்த்துருக்க பொண்ணு. ஸோ இங்கே இப்படிலாம் பார்க்கும்போதோ அவள் அப்படியே விண்டோலாம் இறக்கிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கா அந்த இடத்தெல்லாம். வா செம்மையாக இருக்குது. என்னடி அதெல்லாம் பார்த்துட்ருக்க? ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம இடம்தான். என்ன சொல்கிற? நம்ம இடமா? எங்கள் அப்பா இங்கே கூட வாங்கி போட்டிருக்காரா? வாட் அ மேன்! இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை தெரியுமா? உங்கள் அப்பா இல்லை, புருஷன் விட்டு இடம், புரியுதா? ஓ ஓகே. என்ன அக்ரிகல்ச்சர் பண்ணுறீங்களா? ஆமாம், எல்லாமே இங்கே வேலையும். இது எல்லாமே நம்மளோட ஏக்கர்ஸ் தான். நல்லா இருக்கா பார்க்க? இங்கே தானே இருக்க போகிறோம், அப்பப்போ வந்து பார், சரியா? என்ன பேசுகிற? இங்கே தான் இருக்க போகிறோமா? இங்கெல்லாம் எப்படி இருக்க முடியும்? பாரு, ஃபோனில் டவர் கூட கிடைக்கல. அப்படியே சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஜங்குக்கு அப்படியே பல்ல கடிக்கிறான். அவளுக்கு நல்லா தெரியுது அவள் கோவப்படுறான்னு. அப்படியே பேச்சு மாற்றிட்டு, இல்லை உனக்குமே டெவலப்மெண்ட் வேணும்ல, அதான் சொன்னேன், சாரி. ஷோ அம்மா, இங்கேருந்து இப்படின்னா தப்பிச்சு போகணுமே. அதுக்கு ஃபஸ்ட்டு இவனையாச்சும் ஐஸ் வச்சு அங்கே போயிட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடணும். இங்கெல்லாம் இருந்தால் வேலைக்காகாது. என்ன மேலெல்லாம் கை ஓங்குறான் ராஸ்கல். நம்ம வீட்டில் வேலை செஞ்சவன் இவ்வளோ திமிர் எடுத்து பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே திட்டிட்டு வந்துட்டுருக்கா. கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய மாளிகை மாதிரி இருக்க ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே கார் போயிட்டே இருக்குது. போது ரொம்ப நேரம் போயிட்டே இருக்குது. சுற்றி கார்டன், அதை அப்படியே வியந்து பார்த்துட்ருக்கா. ஆக்சுவலாக அவளோட வீடு கிட்டத்தட்ட இது மாதிரி தான் பெருசாக இருக்கும். அவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கவன் எதுக்கு நம்ம வீட்டில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப வியர்டாகவே ஜங்குக்கு லுக்கு விட்டுட்டு, என்ன பார்க்குற? இல்லை கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத. உங்களது இவ்வளோ பெரிய இடம், கிட்டத்தட்ட நம்ம வீடு மாதிரி தான் இதுவும் பெருசாக இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் நீ எதுக்கு எங்கள் அப்பா கிட்டலாம் வேலை செஞ்சுக்கிட்டு? அதான். அதுவா, நான் சில தற்கூரி மாதிரி கிடையாது. அப்பா சொத்து இருக்கணும் உட்காந்து படுத்து உருண்டுட்டு, அப்புறம் கண்ட நாய்களுக்குன்னு செலவு பண்ணிவிட்டு, சம்மந்தமே இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அவுட்டிங் அப்படி இப்படின்னு எடுத்து செலவு அடிச்சுக்கிட்டு, பிராண்டடாக தான் போடுவேன், பிராண்டட் தான் நொட்டுவேன் அப்படின்லாம் நான் கிடையாது. ஷட் அப் மேன். என்ன? இல்லை நத்திங். ஆமாம், எவ்வளோ நாள் இங்கே இருக்க போகிறோம்? எவ்வளோ நாள்லாம் இல்லடி, இங்கே தான் இருக்கவே போகிறோம். இறங்கு. ஸோ இறங்கினோடையும் அதை வெல்கம் பண்ணுறதுக்காக அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் குட்டி குட்டியாக ஃப்ளார்ஸ்லாம் வச்சுட்டு அழகாக அவகிட்ட கொடுத்து வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ அவளும் அதெல்லாம் வாங்கிட்டு, தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ. ஆண்டி கிடையாது, அத்தை. ஓகே அத்தை. இங்கே ஸோ அவங்க நிறைய குட்டீஸ்லாம் வந்து ஃப்ளவர் கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ டேரெக்டாக ஜங்கு உங்கள் அப்பா கிட்ட தான் கூட்டிகிட்டு போகிறான். ப்ளஸ்ஸிங் வாங்கணும், காலில் விழு. என்ன சொல்கிறேன்? நான் எங்கள் அப்பா காலில் கூட விழுந்ததில்லை. விழுடி மயிறு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வயனும் சேர்ந்து தான் காலில் விழுறாங்க. டக்குன்னு அவங்க அப்பா பிடிச்சிட்டு, அதெல்லாம் நல்லா இருப்பீங்க, உள்ளே கூப்பிட்டு போமா பொண்ணை அப்படி சொன்ன உள்ளே போகிறா. ஒரு மாதிரி ரொம்ப அழகான வீடு, ஒரு ஓல்டு விண்டேஜ் ஃபீல், செம்ம கிராண்டாக இருக்குது வீடு பார்க்கவே. அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருக்கா. அக்கா வாங்க நான் வீடை சுற்றி காட்டுறேன் அப்படின்னு குட்டி குட்டி பசங்களாம் வந்து நின்றுட்டுருக்காங்க. சங்கு ஓ இதெல்லாம் எங்கள் அண்ணன் பசங்க அக்கா பசங்க தான்.
டேய் அக்காவாடா உங்களுக்கு? மறந்துட்டேன் சித்தப்பா. சித்தி. ம் ம் போ. இல்லை, நீங்கள் எல்லோரும் என்னை அக்கானே கூப்பிடலாம். ம் சித்தப்பா சொன்னது தான் அப்படி சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க வயனை. ஒரு ரூமாக எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குன்னு நினச்சிட்டு அப்படியே ஹாலில் அகைன் வந்துருப்பா. ஸோ வந்துட்டு அவளுக்கு இவ்வளோ தூரம் நடந்து டயர்டாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் சோஃபாவில் வந்து உட்காந்துருவா. அங்கே ஜங்குக் பார்க்குறான், எழுந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. அப்படி சொல்லிட்டு உட்காந்துருக்கா. ஜங்குக் டக்குன்னு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, ஏண்டி எல்லாரும் இருக்காங்களே, அப்படியே வந்து உட்காருவியா? அத்தனை ரூம் வந்ததில் ஏதாவது ஒரு ரூம்லையாச்சும் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல, வந்து அப்படியே உட்காருவியா? என்ன பழக்கம் நீ இதெல்லாம்? எங்கள் வீட்டுக்கெலாம் அந்த பழக்கம் சரிப்பட்டு வராது, புரியுதா? நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ணிகிட்ருக்காத. உன்னதாண்டி உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். என்னடா வெளியே திட்டிகிட்ருக்க? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான். நீ உட்காருமா, அவன் அப்படி தான். என் பொண்ணுன்னா உட்காரக்கூடாதா என்ன? நீயும் என் பொண்ணு மாதிரி தான். உட்காரு நீ. அவன் எப்போவுமே இப்படி தான், ஏதாவது பேசிகிட்டே இருப்பான். நீ அதெல்லாம் எதுவும் கவலைப்படாத, சரியா? ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவளும் ரொம்ப அமைதியாக இருக்கா. ஸோ இங்கே வாயினை ரூம் கூட்டிகிட்டு போய் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறீங்க? எதுக்கு ரெடி பண்ணுறீங்க? இல்லை வேண்டாம், நானே ரெடியாக இருப்பேன், அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல அவளுக்கு எல்லாமே பண்ணணும். அவங்களுக்கும் அவளுக்கும் சொல்லிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. டேய் எதுக்குடா இவ்வளோ சீக்கிரம்? நீ வந்ததே லேட்டு, 7 மணிக்கெலாம் ரூம்குள்ளே போகணும். அதுக்கு தான் அப்படி சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரூம் எல்லாம் ரொம்ப கிராண்டாக, அந்த ரூம் மட்டும் காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ தான் ஜங்கு அந்த ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். வயன் இப்போ தான் உள்ளே போயிருப்பா. வயன் போகணுன்னு அங்கேயே நின்றுட்டு இருந்தா எனக்கு என்ன தெரியும், உள்ளவாடி. நல்லா இருக்கு. இவ்வளோ நாளும் நிறையம் குறையமா பார்த்ததில் இப்போ ஃபுல்லாக மூடியே பார்க்குறதும் நல்லா தான் இருக்குது. ஓகர் ஜங்குக், நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், சரியா? எனக்கு உன்னை பிடிக்கல ஜங்குக், புரிஞ்சுக்கோ. எனக்கும் தாண்டி உன்னை பிடிக்கல, அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டுற. எனவும் வேறு வழி கிடையாது. உங்கள் அப்பானோ ஏன் அப்பாவும் இது சொல்லும் போது நான் எதுவும் பண்ண முடியாது. என்ன, நான் ஒன்றும் உன்ன மாதிரி கிடையாது. என்ன சொன்னாலும் ஆடுறதுக்கு நான் எங்கள் அப்பா சொன்னால் மதித்து தான் ஆவேன். உங்கள் அப்பா வேற சொல்லிட்டான், என் பொண்ணை மாற்றுங்க, திருத்துங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு. ஸோ அதான் இங்கே பாரு, நாளைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துக்கணும். அப்புறம் கிச்சன் ஒர்க், சமைக்கிறது எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுற வேலையை பாரு. அப்படியே படுத்து தூங்கிட்டு உருண்டுட்டுருக்காத, புரியுதா? ஷாவுக்கு என்ன பேசிகிட்டு இருக்க? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? கற்றுக்கணும். நான் ஏன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கற்றுக்கணும்? இதுக்கெல்லாம் வேலைக்காரங்க இல்லையா? இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, வேலைக்காரங்க இல்லையா? வேலைக்காரங்கன்னா எல்லாத்துக்கும் வேலைக்காரங்க வைப்பாங்களா? இதெல்லாம் ரொம்ப பொதுவான ஸ்கில் ரே, எல்லாருக்குமே இது தெரியணும். நீ பணம் இருந்தால் வேலைக்காரங்க வச்சு நொட்டு, நான் பிரச்சனையே இல்லை. நம்ம வீட்டில் வேலைக்காரங்களாம் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம வீட்டு ஆட்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் செய்யணும். இதுதான் இங்கே இருக்க ரூல். என்ன ரூல் போட்டு வாழ்கிறீங்க? இது என்ன ஸ்கூலா காலேஜா? ஒத்துக்கும் மேலே ஓடிக்கிட்டு பாடு. எனக்கு ஆக்சுவலாக இப்போ மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் வரல. ஏன்னா லவ் வரல. லவ்வாக இருந்தால் தான் அந்த கருமெல்லாம் பண்ண தோணும். எனக்கு வரல, கொஞ்ச நாள் போட்டோம், வந்தால் பார்த்துக்கலாம். எப்பா சாமி, உனக்கு எதுவுமே வர வேண்டாம், எனக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு அப்படி கையெடுத்து கும்பிடுறா. ஜங்குக்கு ஒரு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, நீ இப்போல்லாம் பண்ணால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் வேன். ஸோ புரிஞ்சுக்கோ. நீ வர ரொம்ப அழகாக இருக்க. என்னை கண்ட்ரோல் பண்ணி தான் இந்த வார்த்தை சொன்னேன். நாளைக்கு எங்கள் அம்மா, சித்தி, பெரியம்மா, அப்புறம் இன்னும் அக்கா, அண்ணி எல்லோரும் கேட்பாங்க எல்லாம் எப்படி முடிஞ்சதுன்னு. வாட், இதெல்லாம் எதுக்கு கேட்குறாங்க? அப்படி தான் கேட்பாங்க. கேட்டா முடிஞ்சதுன்னு சொல்லு, சரியா? சரி, இங்கே பாரு, சும்மா மூஞ்ச எடுத்து அசிங்கமாக கேட்க போகிறேன், வச்சுக்காத. இப்படி வச்சுட்டு இருந்தேன்னா எனக்கு இரிட்டேட்டாக இருக்கும் நான் பார்க்க. ஸோ நான் பார்த்தாலே சப்புன்னு கொடுக்கணும் மாதிரி தான் இருக்குது. ஸோ வாயின் அப்படி அமைதியாகிடுறா. பொட்டி போக மாட்டோம். என்ன அடிப்பியா? நீ ஒழுங்காக இருக்கிற வரையும் மேலே கைப்படாது, இல்லைனா வர வழி இல்லை. சரியா? என்ன நீ உங்க
உன்னை நான் அப்போ ரொம்ப கஷ்டப்படுத்தினேன், இப்போ பழி வாங்குறியா? ம் சரி அழுவாத, விடவே இல்லை. அதுக்குள்ளே நீ கொஞ்சம் ஓவராக பண்ணன்னு தான் மேலே கை வச்சேன், இல்லைன்னா கையில் வச்சுருக்க மாட்டேன். பாரு கண்ணெலாம் தண்ணிலாம் வருதுங்க, வா. ம் சரி ஒன்றும் இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸில். அப்புறம் அந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குடி. ம் தூங்க. ஸோ வாயினோம் அப்படியே அழகாக படுத்து தூங்கிடுறா. இப்போ மார்னிங்கே ஜங்குக்கு ரொம்ப சீக்கிரமாக எழுந்திருப்பான், ஏன்னா அவன் அந்த அக்ரிகல்ச்சர் ஒர்க் அந்த பிளேசஸ்க்கெலாம் போகணுன்னு சொல்லிட்டு. ஸோ வயன் ஸ்டில் இப்போ தூங்கிட்டு தான் இருப்பாள். அவளை எழுப்பியிருக்க மாட்டான். சரி இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அப்புறம் அவளே எழுந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது லைட்டாக கதவு ஓப்பன் பண்ணிவிட்டு காஃபி எடுத்து ஒரு பர்சன் வராங்க. காஃபி அண்ணி, காஃபி அப்படின்னு லைட்டாக வந்து காஃபி எடுக்கிறா. ஒரே ஒரு செஃப் தான் வைக்கிறா. வச்சுன்னு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே இந்த காஃபி எடுத்து அந்த பர்சன் மேலே அப்படியே ஊற்றிடுறா. அண்ணி, அம்மா என்னாச்சு அண்ணி, என்னாச்சு? என்னது இது? ஒரே மருந்து வாசனை வருது. என்ன காஃபி இது? சீ கருமோ, என்ன காஃபி இது? ஹெர்பல் காஃபி அண்ணி அப்படி சொல்லிட்டு அவள் பாட்டு துடிச்சிட்டே இருக்கா. ஸோ அந்த சவுண்ட் கேட்டுட்டு கொஞ்சம் பேர் எல்லாம் வந்திருப்பாங்க. வந்த உடனே ஜாயோட கையெல்லாம் செக் பண்ணுறாங்க. ஜாய் ஓகேவா? போ கிச்சனில் இந்த ஃபஸ்ட் எய்ட் எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் இருக்க பொருள் வச்சு லைட்டாக ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மா எரியுதுமா, வெறு என்னடி என்ன பண்ணி தொலைச்ச? காஃபி கொடுத்துற அளவுக்கு என்ன பண்ணி தொலைச்ச? அம்மா காஃபி தாம்மா கொடுத்தேன், குடிச்சு பார்த்து மேலேயே ஊற்றிட்டாங்க, எனக்கு தெரிலம்மா அதான் அப்படி சொல்லிட்டு அவள் அழுதுட்டு இருக்கும் போதே ஜங்குக்கு இப்போ தான் அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் போயிட்டு வந்துட்டு அவன் புல்லட்டில் வந்திருப்பான். ஜாய் இங்கே அழுதுட்டு இருக்க பார்த்துட்டு, ஜாய் என்னாச்சு மா? என்ன இன்னும் பழகிக்கலையா கிச்சன் வேலைலாம்? சனியனி, இன்னும் 3 மாதத்துக்கு உனக்கு கல்யாணம், ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்குண்ணா. ஜாய் கை காட்டு அப்படி சொல்லிட்டு ஜங்கு கையெல்லாம் பார்க்குறான். ரொம்ப ஒரு மாதிரி ஆகிருக்கும். மா ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வரேன். இருடா, வீட்டில் அம்மாச்சி இருக்குல்ல, அது ஏதோ பண்ணிகிட்ருக்கு, கையில் கட்டி விடும், விடு. மாச்சி என்னாச்சு? ஒன்றும் இல்லை, கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு இன்னும் 3 மாதத்தில், காயம் போகிறதுக்கே 2 மாதம் ஆகும். என்னடா உன் பொண்டாட்டிக்கு அவ்வளோ திமுரு? காஃபி எடுத்து மூஞ்சில் ஊற்றுவாளா? என்ன பழக்கம் இது? என்னத்த பொண்டாட்டியை பிடிச்சிட்டு வந்தாடணும். நான் அப்போவே சொன்னேன், இது மாதிரி பொண்ணெல்லாம் வேண்டாம், முறை பொண்ணு இருக்குது அவளே கொடுக்கலான்னு. கேட்டாங்களா இந்த வீட்டில்? ஒரு நாதி கிடையாது நான் பேசுகிறத கேட்கறதுக்கு. காட்டு ஜாய் புள்ள, மாப்பிள்ளை வேற 2 மாதத்துக்குள்ளே வரேன்னு வர சொல்லியிருக்காரு. மாப்பிள்ளை பார்த்தா என்ன சொல்லுவார்? 5 சவரம் எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டார்? ஓ பாட்டி, அதெல்லாம் கேட்க மாட்டார் அவர். நீ சொல்லுடி, வாயை நீ திறக்காத, வாயை மூடு அப்படி சொல்லிட்டு ஜாய்க்கு எல்லாம் மருந்து போட்டுட்ருக்காங்க உங்கள் பாட்டி திட்டிட்டு. ஸோ ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வந்திருக்கோம். ஜாய் எழுந்துரு, ஜாய் எழுந்துரு. நான் என்ன பண்ண போகிறேன்னா, வீட்டை எதுவும் கேட்காத, அவங்க புதுசு தானே, போக போக பழகிப்பாங்க, விடுண்ணா. அண்ணா விடு, எழுந்து வான்னு சொன்னேன். ஜாய் வா. டே அது அம்மா சொல்கிறல, வேண்டான்னு விடு, பார்த்துக்கலாம், அப்பாக்கெலாம் எதுவும் தெரியாது, அப்படியே விட்டுடலாம், விடு. நீ சொல்லி புரியவை அவளுக்கு, அவளும் சின்ன பொண்ணுடா, எதுவும் சொல்ல முடியாது, விடு. இவ என் பொண்ணுன்னா அவளும் என் பொண்ணு தானே, விடு. மா ஜாயை நான் வர சொன்னேன், கிட்ட கதை சொல்ல ஜாய் வர முடியும்ல, கையில் தான் நான் ஊற்றிக்கிச்சு, காலில் ஒன்றும் இல்லைல்ல, எழுந்துரு. நான் வேண்டாம், எழுந்துரு ஜாய். ஸோ ஜாயும் எழுந்து ஜங்கு கூட வந்திருப்பா. ஸோ இப்போ தான் வயன் குளிச்சுட்டு அப்படியே ரூமில் உட்காந்துட்ருக்கா. ஜாய் உள்ள போ. அண்ணா வேண்டாண்ணா, நீ தனியாக கேட்டுக்கோ, நான் இதுக்கு உள்ளே போ. அண்ணா போ ஜாய். ஸோ ஜங்குக்கு வந்து ஜாயை பார்த்தனையும் வயனுக்கா இங்கே அவ்வளோ பயமாக இருக்குது. ஜங்குக் ஆக்சுவலாக எப்பயும் வீட்டில் ஒரு மாதிரி உனக்கே தெரியும்ல, எனக்கு இது பழகிருச்சு. காஃபி ஃபர்ஸ்ட் டே, எனக்கு அந்த டேயில் காஃபி நல்லாலாம் அந்த டேவே நல்லா இருக்காது. ஆக்சுவலாக வீட்டில் இருக்கிற ஞாபகத்தில் பாவம் தங்கச்சியை ஆக்சுவலாக எந்த இன்டென்ஷனோட அம்மா. என்னடி என்னது இது? சரிடி, வீட்டில் விட இதை பண்ணுறது தப்புன்னு உங்கள் அப்பா இவ்வளோ டைம் சொல்லியிருக்கான், இவ்வளோ டைம் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அடிக்க போகிறான். ஸோ ஜாய் தான் கையை பிடிச்சிட்டு, நான் வேண்டாண்ணா
பாவம் அழுக்குறாங்களே, விடு அண்ணா. நீ அடித்தா வலிக்கும்ண்ணா, நான் வாங்கியிருக்கேன், எனக்கு தெரியும், விடு. ஜாய் கையை விடு, ஜாய் கையை விடுன்னு சொன்னேன். அண்ணா விடுண்ணா, உன் ஒய்ஃப் தானே, விடுண்ணா. அண்ணா விடு. அண்ணி நீங்கள் போங்க, நீங்கள் அம்மா கிட்டே போயிடுங்க, இல்லைன்னா அண்ணா அப்படி தான் அடிக்கும். நீங்கள் போங்க, எழுந்து ரூம்லேருந்து போங்க அண்ணி. அண்ணி சொன்னால் கேளுங்க, போங்க அப்படின்னு சொன்னேன். பயந்து டக்குன்னு கீழே போயிருப்பா. ஜங்குக்கு தான் அவ்வளோ கோவம் வந்திருக்கும். அப்படியே அந்த ரூம்லேயே கொஞ்சம் நேரம் அப்படி கண்ணை மூடி அவ்வளோ கோவப்படுறான். இப்போ ஸ்ட்ரைட்டாக வயனோட டேடிக்கு தான் கால் பண்ணுறான். ஹலோ ஜங்குக், சொல்லுப்பா. அங்கிள், எனக்கு உங்கள் பொண்ணு கூடலாம் சுத்தமாக வாழ விருப்பமே இல்லை. அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அங்கிள், கட்டுப்பாக இருக்குது. தங்கச்சி மேலே காஃபி ஊற்றிருக்கா. என்ன வளர்த்துருக்கீங்க, மயிரா வளர்த்துருக்கீங்க அவளை? ஒரு பொண்ணுன்னா கொஞ்சம் அடக்க வேணாம். இப்படி என்ன ஆனத்தில் ஆடுறா? நாங்கள் பார்க்காத பணமா அவள் பார்த்துட்டா? அங்கிள், எனக்கு சுத்தமாக எனக்கு வாழ விருப்பமே கிடையாது அங்கிள். நான் வந்து உங்கள் பொண்ணை விட்டுட்டு போகிறேன். வேறு ஒருத்தர் நல்லவனாக பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்க. என்னால் விடுங்க. ஏன்னா என்னால் எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. எங்கள் அண்ணா, எங்கள் அண்ணி, எங்கள் பெரியம்மா எல்லோரும் எவ்வளோ ரெஸ்பெக்டான பர்சன் தெரியுமா? எங்கள் அப்பா முன்னாடி உட்கார்றா. என்ன அங்கிள் இதெல்லாம்? எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது அங்கிள். கூப்பிட்டு வந்து விட்டுறேன். அப்பா இப்படி சொன்னால் என்ன பார்த்தோம்? எல்லாமே அங்கிள், அது எனக்கு பிடிக்கல அங்கிள், கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்படி சொல்லிட்டு செம்மையாக கத்திட்டு இருக்கான். இப்போ கரெக்டாக ஜங்குக்கோட டேடி ஜங்குக்கோட ரூமுக்கு வந்திருப்பாரு. கத்தின சவுண்ட் கேட்டுட்டு அப்பா கூப்பிட்றேன், அப்புறம் கூப்பிட்றேன். அப்பா என்னடா அது? பொம்பளை பிள்ளை மேலே கையை நீட்டுறது, ஜாய் மேலே கையை நீட்டும் போதுவே நான் உன்னை திட்டி இருக்கணும். அதான் பொண்டாட்டி வரையும் வந்து நிற்குது. என்ன பழக்கம் இது? அது இல்லை, ஜாய் மேலே அம்மா இல்லாத பொண்ணுடா. என்ன தெரியும் இது தப்பு இல்லைன்னு? நீ தான் அம்மாவாக இருந்து பார்த்துக்கணும். அதுக்காக தானே அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன். அவன் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, உனக்கு தெரியாதா? உன்னை தான் கேட்குறேன், தெரியாதா? தெரியும்ப்பா. அதுக்காக இந்த மாதிரி திமிரு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு என்ன அவசியம் இருக்குது? அதெல்லாம் எந்த பொண்ணு திமிரு பிடிச்சவெல்லாம் கிடையாது ஜங்கு. எல்லாம் மாறிடும் சரியா? கொஞ்ச நாள் போட்டும். போ, அவளை கூட்டிகிட்டு நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் கூப்பிட்டு போய் காட்டு. போ. அதெல்லாம் வானாம்ப்பா, நீங்கள் வந்து ஏதாவது கற்றுக்கிட்டோம். எனக்கு கட்டுப்பாக இருக்கு அவள் கூட போகிறதுக்கே. அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பியிருப்பான். ஸோ இங்கே வயன் ஒரு மாதிரி ஹால்லே உட்காந்துச்சுப்பா. ஸோ அவங்களும் எந்த வேலையும் வாங்கியிருக்க மாட்டாங்க. டிவிலாம் போட்டு விட்டுட்டு கொஞ்ச நேரம் டிவி பாருமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவ்வளோ கொஞ்சம் நேரம் டிவி பார்க்குறா, போர் அடிக்குது. அப்படியே சோஃபாலே படுத்து தூங்கியிருப்பா. ஜங்குக்கு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ லஞ்சுக்கு வரான். வந்த உடனே உள்ளே இப்படி தூங்கிட்டு இருக்கா ஹால்லையே. அவனுக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே வந்து இப்படி தூக்கி விடுறான். ஜங்கு, தூக்கம் வந்தால் ரூமில் போய் தூங்க தெரியாதா? ஒரு பேசிக் மேனரி இது தெரியாதா அவனுக்கு? இது தெரியாதா அவனுக்கு? என்ன பண்ணிகிட்ருக்க ஹாலில்? கிச்சனில் எந்த ஒர்க்கும் பண்ணலையா நீ? உன்னை தான் கேட்குறேன், எந்த ஒர்க்கும் பண்ணலையா? எனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? ஒர்க் பண்ணலையான்னு கேட்டேன். இல்லை பண்ணல மா. ஜங்கு வா, சாப்பிடு வா. அப்போ கூப்பிட்றேன் இரு. பெரியப்பா சித்தப்பாலாம் வந்துட்டோம், அண்ணனை கூப்பிட்ரு, தம்பியை கூப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே லைனாக வராங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே நின்றுட்டே இருக்கான். எல்லா பொண்ணுங்களும் கிச்சனில் இருக்கீங்க. சரி, இவ எதுக்கு போகல? ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஜங்குக்கு முறைக்கிறாங்க. டேய், இப்போ வந்த பொண்ணு என்ன தெரியும்? அந்த சிட்டிலே வளர்ந்த பொண்ணு. இங்கே இருங்க, இப்படிலாம் ஏற்றிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நாலு ஒரு காலத்து இவ உங்களுக்கு பேர்டனா தெரியும், அப்புறம் எனக்கு தலைவலியாக இருக்கும். அப்புறம் ஏன் பொண்டாட்டி திட்டும் போது எனக்கு தலைவலியாக தானே இருக்கும். அப்படி சொன்னே வயன் ஒரு மாதிரி பார்க்குறா. அவளை நான் திட்டலாம், இல்லை ரவுண்டு கட்டி திட்ட ஆரம்பிச்சிருவீங்களே. இப்போ தான் விடுறீங்க நார்மலாக, கொஞ்ச நாள் போக போக அதெல்லாம் விட மாட்டிங்களே. பின்னாடி பேசுங்க, முன்னாடி பேசுங்க, என் மூஞ்சிக்கு நேராக கூட பேசுவீங்க. அது அவளுக்கு வருத்தமாக இருக்கும் இல்லையோ, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட வேணாம். அவள் என்னைக்கு கிச்சனில் வந்து ஒர்க் பண்ணுறாளோ அன்னிலேருந்து அவள் சாப்பிட்டோம். இன்றைக்கி வேணாம், யாரும் சாப்பிட கொடுக்க வேணாம். இந்த பாவம் போட்டு கொடுக்குறேன், பாவம் இல்லாமல் கொடுக்குறேன், இதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஒரு நாள் சாப்பிடலன்னா செத்துற மாட்டான் என் பொண்டாட்டி, புரியுதா? ஸோ எல்லோரும் பின் ட்ராப் சைலண்ட்டில் இருக்காங்க. ஸோ இவங்க ஜங்கு கூட அப்பா மட்டும், ஜங்குக்கு இதெல்லாம் பா நீங்கள் சொன்னீங்கன்னு ஒரே வாரத்துக்காக தான்ப்பா இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவன் என் டைப்பே கிடையாது. நான் என் மாமா பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். ஏன் எனக்கு அவ்வளோமே பிடிச்சிதுப்பா. இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னு ஒரே வாரத்துக்காக தான் இவ்வளோ. அதுக்காக இப்போ என்னால் இவ்வளோ விட்டுலாம் கொடுக்க முடியாதுப்பா. இப்போ உங்கள் எல்லாருக்கும் இவள் ரொம்ப நார்மலாக தெரியலாம், இப்போ தானே வந்தான்லாம் தெரியலாம்.
கொஞ்ச நாள் போக போக நாங்களாம் வேலை செய்கிறோம், இவன் மட்டும் வீட்டில் படுத்து தூங்குறா. இந்த பேர்லாம் எனக்கு வேணாப்பா. இன்றைக்கி இவள் சாப்பிட வேணாம். இப்போ என்றைக்கு உள்ளே வந்து வேலை செய்கிறாளோ அப்போ மட்டும் சாப்பிட்டோம். பயான் இங்கே பாரு, கிச்சனில் செய்கிறது அதெல்லாம் வந்து நான் மட்டும் தான் செய்யணுமா, ஏன் அது மட்டும் தான் செய்யணுமா, இது மாதிரி டைலாக்லாம் வேணாண்டி. இது பொதுவானது, யார் வேணாலும் செய்யலாம். அப்புறம் இதெல்லாம் ரொம்ப பேசிக் ஸ்கில், ஒரு ஹியூமனுக்கு தெரிய நார்மலான விஷயம். உன் டைப்பில் சொல்கிறேன். புரியும்னு நினைக்கிறேன். சரியாடி? நான் தான் கேட்குறேன். சரி சரி, நான் எல்லாத்தையும் செய்கிறேன். ஸோ நீ சாப்பிட வேணாம். சரி, நான் சாப்பிடல. ஸோ வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ஜங்குக்கு திட்டிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். வயன் அப்படியே ஹால்லேயே உட்காந்துட்டு இருக்கான் அந்த சோஃபாலே. பட் எல்லாருமே கூப்பிடாமையே அமைதியாக இருந்திருப்பாங்க. ஏன்னா ஜங்குக்கு ரொம்ப கோவக்காரன். ஒன்று சொன்னால் அது சொன்னது தான். ஜங்குக்கோட அப்பா கூட சில நேரத்தில் ஜங்குக்கு ஏதாவது ரொம்ப ஆஷை சொல்லிட்டாருன்னா அப்படியே அமைதியாயிடுவார். ஓகே, அவன் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு வயனுக்கு அப்படியே டைம் ஸ்கிப் ஆக லைட்டாக பசி எடுக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கா. காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரட்டா? என்ன பேசுகிற? ஜங்குக்கு தான் சொல்லிட்டு போயிருக்கான்ல காஃபி கூட போட்டு கொடுக்கூடாதுன்னு. அவளுக்கு என்ன போட்டு குடிச்சிக்கிட்டோன்னு. ஆமாம்ல, நானே போட்டு குடிச்சிக்கிறேன், நீங்கள் போங்க. அப்படியே சொல்லிட்டு இப்போ தான் கிச்சனுக்கு போகிறான். எந்த பொருளை வைக்கணும்னு கூட தெரியல. ஷோ, ஓகே, யூடியூப் பார்க்கலாம். மிளகு ஊற்றிக்கணும். தண்ணி இவ்வளோண்டு ஊற்றினா போதுமா? ஓகே, கொஞ்சம் காஃபி பவுடர். ஓகே, பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து வைக்கிறா. ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு 2 பாக்கெட் மில்கை எடுத்து ஊற்றிட்டு கரையான் வச்சு கிண்டிகிட்டு இருக்கா. ஷோ, எப்போ தான் பொங்கும் இது? பொங்கியும் தொல்லைய மாட்டேங்குது. பசிக்குது வேறு. ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறா. ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஓகே, ஃப்ரூட்ஸ் அது வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ தான் லைட்டாக பால் அப்படியே பொங்குது. டக்குன்னு அதை லைட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தான் காஃபி பவுடர் போட்டுட்டு சுகர் போட்டுட்டு கலக்கிட்டு இருக்கா. ஓகே, கலர் கரெக்டாக இருக்கா இரு அப்படி சொல்லி லைட்டாக அப்படி குடிச்சு பார்க்குறா. கசக்குது, இன்னும் கொஞ்சம் சக்கரை, கலர் கம்மியாக இருக்குது அப்படின்னு போட்டு அந்த காஃபியும் டார்க் பிளாக்காக ஆகிடுது. ஐயோ, என்னது இது கம்மியாக இருக்குன்னு இதை போட்டால் இது அதிகமாக இருக்குது. இது ஷோ, எல்லாமே வேஸ்ட்டா? ஷோ, என்னத்தான் பண்ணுறது? ரொம்ப பசிக்குது வேறு. இதெல்லாத்தையும் எடுத்து வேறு ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக எடுத்து ஊற்றலான்னு சொல்லிட்டு அப்படியே இப்படி தொட்டிருப்பா. நல்லா சூடு போட்டிருக்கோம் கையில். அம்மா வாட்டர் அப்படி சொல்லிட்டு லைட்டாக தண்ணி எடுத்து இப்படி வாஷ் பண்ணிகிட்ருக்கா. அப்போ தான் காலையில் ஜாய் மேலே ஊற்றுனது அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அப்படியே எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஜாய் ரூமுக்கு தான் போகிறா. ஸோ ஜாய் உட்காந்துட்டு அவளோட மேரேஜ்க்கு என்னென்ன பொருள்லாம் வேணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் நோட் பண்ணிகிட்டு இருக்கா உட்காந்து. ரொம்ப அழகாக இருக்கா ஜாய் பார்க்க. ஸோ வாயின் இப்போ தான் வெளியே நின்றுட்டு, ஜாய் உள்ளே வரலாமா? அண்ணி வாங்க, நீ உள்ளே வாங்க, என்ன கேட்குறீங்க? வாங்க உள்ளே வாங்க. நீ சாரி அண்ணி, அண்ணா அப்படி நடந்துக்கிறதுக்கு நான் சொல்லவே இல்லை தெரியுமா. எங்கள் அப்புச்சி தான் சொல்லிடுச்சு, பொல்லாதது அது, திட்டிகிட்டே இருக்கும், உங்களை கூட பிடிக்காது அதுக்கு, அதான் அப்படி சொல்லிடுச்சு. பரவாயில்லம்மா. இல்லை சாரி, வேண்டுமே ஊற்றலை. உங்கள் அண்ணா தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு, நீ தப்பாக புரிஞ்சுக்காதானே? சேச்சே, நான் எதுவுமே தப்பாகவே புரிஞ்சுக்கலாம் நீ, ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் ஃபியான்சி கால் பண்ணாரா? ஏதாவது காட்டினியா அதை? ஐயோ, அவருக்கெலாம் தெரியாத அண்ணி. தெரிஞ்சோம் உங்கள் மேலே ரொம்ப கோவப்படுவார். அவருக்கு என் மேலே ரொம்ப இஷ்டம். ஸ்கூல்லேருந்தே லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் காலேஜ். அவர் இப்போ யூகேயில் இருக்கார். இந்த ஊருக்காரு தான். அண்ணனுக்கு தெரிஞ்சு செம்மாடி. மண்டே பொழந்துடுச்சு. என் மண்டேயில் 4 தையல் போட்டிருக்காங்க. அண்ணன் தான் பொழந்தது. அப்படியே சொன்னீங்க. ஜாய் அப்படியே இப்படி சொல்லிட்டு சிரிக்கிறா லைட்டா. இங்கே வயனுக்கா பயம் அப்படி வருது. என்ன சொல்கிற? தலையை உடைச்சிட்டானா? அந்த நம்ம வீட்டில் ஒரு கரண்டி இருக்கும்ல பெருசாக, எல்லாருமே சேர்ந்து இப்படி கிண்டுவோமே, அந்த கரண்டி எடுத்து இங்கே அடிச்சிட்டான். 4 தையல் வந்தது. இதுவும் நடுராத்திரியில் தான் ஹாஸ்பிட்டல் போகணும். இப்போ சரியாயிடுச்சு. அவன் காட்டுட்டா அப்படி சொல்லிட்டு இப்படி லைட்டாக ஹேரெல்லாம் எடுத்துக்கிட்டு காட்டிகிட்டு இருக்கா. ஸோ இங்கே வயனுக்கா பயம் அப்படி வருது. ஏன் அவங்க அண்ணன் எவ்வளோ கோவப்படுறான்?
அது அப்படி தானே, விடுங்க. ஆனால் ரொம்ப பாசக்காரன். இவ்வளோ தானே கோவப்படுறான். என் மேரேஜ்க்கு என்னென்ன வேணும் எல்லாமே பண்ணிட்டான் தெரியுமா. அப்புறம் தயாங்கோட ஃபேமிலி இப்போ தயாங்கிட்டலாம் ரொம்ப நல்லா பேசிட்டாரு. எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ கூட என்னோடய இன்விடேஷன் இதெல்லாம் வேணும் அப்படிலாம் கேட்டதுக்கு எதுவுமே சொல்லலை. இவ்வளோ கிராண்டாக இதுக்கு அப்படிலாம் கூட சொல்லலை. எல்லாமே பார்த்து தான் அண்ணன் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கு. ரொம்ப பாசக்காரன். ஆனால் என்ன கோவம்தான் ஜாஸ்தி. சரிம்மா. அண்ணி, நீங்கள் தான் சாப்பிட்டீங்களா? காஃபி வச்சு போட்டு குடிச்சிங்களா? வாங்க, நான் போட்டு கொடுக்குறேன். இல்லைம்மா வேண்டாம், உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சால் அப்புறம் பிரச்சனையாயிடும். நான் காஃபி போட்டேன், அப்புறம் எல்லாமே கீழே ஊற்றிட்டேன். எனக்கு வரல ஒழுங்கா. சரி வாங்க, நான் உங்களுக்கு சொல்ல சொல்ல நீங்கள் போடுங்க வாங்க. ரொம்ப பசிக்கு ஜாய், அதனால தான் வந்தேன். சரி, ஏதாச்சும் சிம்பிளாக ஃபுட் செஞ்சு தரட்டா? இல்லை, நான் சொல்கிறேன் நீங்கள் செய்யுங்க அப்படி சொல்லிட்டா கூட்டிகிட்டு போய் சின்ன சின்ன பொருள்லாம் போட்டு செய்ய சொல்லிகிட்ருக்கா. அண்ணி இப்படி கிண்டுங்க. இருங்க அது மேலே திரிக்கும். இப்படி மட்டும் லைட்டாக இப்படி இந்த சைடு வந்து இப்படி போடுங்க. வதக்குங்க. எப்படி இருக்குது ஸ்மெல்? வாவ், சூப்பராக இருக்குது ஜாய். ஃபர்ஸ்ட் டைம் நானே செய்கிறேன் தெரியுமா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ணி, இது உங்களுக்கும் அண்ணனுக்கும் சேர்த்து தான் நான் செய்ய சொல்லியிருக்கேன். நீங்கள் சாப்பிட்டுட்டு அண்ணா கொஞ்சம் வைங்க. இல்லை ஜாய், அவர் மேலே என் கோவமாக இருப்பார். வேணாமே, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் சொல்கிறேன், நீ அண்ணன் கோவக்காரன் தான், ஆனால் ரொம்ப பாசக்காரன். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு அண்ணனுக்கு கொஞ்சம் வைங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து போயிருப்பா. ஸோ இவ்வளோ வாயனும் போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி பவுலில் ஜங்குக்கு எடுத்து மூடி வச்சுருப்பா. ஜங்குக்கு வந்தனையும் லைட்டாக அதை சூடு பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ரூமுக்கு தான் போயிருப்பா. ஜங்குக், உள்ள வாடி. ஏன் வெளியே நின்று கூப்பிட்டுருக்க? ஒரு ரூம் தானே இது, வா. என்ன பவுலில் எதாவது செஞ்சாங்களா வீட்டில் ஸ்நாக்ஸ் அது மாதிரி? இல்லை, நான் ஆஃப்டர்நூன் இல்லை ஈவினிங்காக செஞ்சேன், பசிக்குதுன்னு. அதான் உனக்கும் கொஞ்சம். நீ செஞ்சியா? நீ அடி. சரி கூட அப்படி சொல்லிட்டு எடுத்து வாயில் வைக்கிறான். ரொம்ப நல்லா இருக்குதுலாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. செம்மையாக செஞ்சுருக்க தெரியுமா, இங்கே வா அப்படி சொல்லிட்டு அவளை ஃபேஸை கப் பண்ணிட்டு, இவ்வளோ அழகாக செய்ய தெரியுமாடி அழகி. அவ்வளோதான். இந்த ஒரு கிஸ்லே வயனை அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்ருக்கான். என்னடி பார்த்துட்ருக்க? வாங்க, ஒரு வாய் வாங்க. இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை, சுமாராக தானே இருக்குது. இதெல்லாம் டேஸ்ட்டாக தான் இருக்குது. யார் எல்லாமே சொல்லி கொடுத்தா? நீயே பண்ணிட்டியா என்ன? இல்லை, ஜாய் தான் சொல்லி கொடுத்தா. நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன், ஒழுங்காகவே வரல. சரி, இன்றைக்கி நைட் டின்னர் நானே செஞ்சு தரேன், சரியா? இல்லை, டின்னர் எல்லோரும் பொதுவாக சாப்பிட்றது தானே, நான் போய் ஹெல்ப் பண்ணுறாங்க கூட. இப்போ தானே என்னையும் சாப்பிட அலோவ் பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு கீழே குனிஞ்சிட்றா. ஜங்குக் தான் ஃபேஸ் அப்படி அகைன் கப் பண்ணிவிட்டு, இது இல்லைம்மா, எல்லோரும் செய்யும் போதோ நீ மட்டும் இப்படி திமுறாக உட்காரது நல்லா அது இருக்காதுல்ல. அதுக்காக தான் சொன்னேன். அப்போது அத்தனை பேர் முன்னாடி மூஞ்ச காட்டினது தப்பு தான். மன்னிச்சுக்கோடி ப்ளீஸ். சரி, மன்னிக்க மாட்டேன். இன்றைக்கி டின்னர் நீயே செஞ்சுதா. நானும் ஹெல்ப் பண்ணுறேன் கூட. என்னடி பொப்பி ஆகிட்ட? சரி வா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் கொஞ்சம் நேரம் அப்படி அங்கே டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போட்டு கிச்சன் தான் போயிருப்பான். ஸோ அங்கே இருக்கவங்களெல்லாம் சிரிப்பாங்க, என்னடா கிச்சனுக்கு வந்திருக்கு அப்படி இப்படின்னு. சீக்கிரம் செஞ்சுட்டு கிளம்புங்க, நானும் இப்போ நடுவு செஞ்சு சாப்பிட்ணும் அப்படி சொல்லும் போது அவங்கெல்லாம் சீக்கிரமாக செஞ்சுட்டு கிளம்பியிருப்பாங்க. ஸோ ஜங்குக் தான் இப்போது பொறுமையாக ஒன்று ஒன்றா செஞ்சிட்ருக்கான். ஜங்குக், உனக்கு செய்ய தெரியுமா? பின்ன இவ்வளோ வருஷம் அங்கே இருந்திருக்கேன், இதை கூட செய்தலாம் நான் எப்படி? பார்த்து மேலே அதை தெரிக்க போகுது அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ தான் கையை நோட் பண்ணுறான். என்னடி ஆச்சு? கை காட்டு. சூடு வச்சுக்கிட்டேன். பார்த்து ஒழுங்காக இருக்க தெரியாதாடி? இரு, சாரி. சரி விட, ஒன்றும் இல்லை, ஆயின்மெண்ட் போட்டியா இரு அப்படி சொல்லிட்டு இன்னும் கேர் பண்ணி போட்டுட்ருக்கான். ஆக்சுவலாக ஒயின் கூட இருக்கவங்க எல்லாம் பண்ணிக்காக ஜாலரா மட்டும் தான் அடிப்பாங்க. இப்படிலாம் கேர் பண்ணி திட்டினதெல்லாம் கிடையாது. யாரும் அவளுக்கு திட்டக்கூட தைரியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் திட்டுறான், அந்த அடுத்த டைமே ரொம்ப அன்பாக பேசுகிறான், அப்படி இப்படின்னு ரொம்ப மிக்ஸ்ட் எமோஷனாக இருக்கா. ஜங்குக், என்னடி நல்லா இருக்கா? சின்ன ஜங்குக்குன்ற ரொம்ப நல்லா இருக்கு உன்ன மாதிரி. ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அமைதியாகிட்டு,
உனக்கு என்னை பிடிக்கலன்னு தெரியும், கடுப்பாக இருக்கா என் கூட? தெரியல, நெக்ஸ்ட் எமோஷன். இது வெறும் என்னத்தை யாரும் திட்டினது கிடையாது, அவ்வளோலாம் தைரியம் யாருக்கும் கிடையாது. அதான் ஒரு மாதிரி இருக்குது, சொல்ல தெரில. பிடிக்குது, அப்புறம் பிடிக்கல, அது மாதிரி இருக்குது. அப்படி சொல்லி அமைதியாக கீழே குனிஞ்சுக்கிறா. ஸோ ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அவனும் சாப்பிட்டுட்டு அகைன் அமைதியாக அப்படியே படுத்துடுறான். ஸோ இப்படியே தான் வயனுக்கு கொஞ்சம் டேஸ் போயிருக்கோம். இப்போ வயன்லாம் ரொம்ப குவைட் ஆகிட்டா, எல்லாரும் சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டு, பெரியவங்க சொல்கிறதுக்கு படி மதிப்பு கேட்டுட்டு அப்படி மட்டும் தான் இருந்துகிட்ருப்பான். ஸோ இப்போது ஜங்குக்கோட வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருப்பாங்க. அவங்க வந்து எல்லாம் நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போதோ அவங்ககிட்ட ஒரு குட்டி பாப்பா இருக்கும். அந்த பாப்பா அப்படியே வயனை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கும். ஸோ வயனும் ரொம்ப ஆசையாக அந்த குழந்தை தூக்கிப்பா. சிச்சோ, என்ன தங்கம், என்ன சிரிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பு காட்டிகிட்டு இருப்பா. ஜங்குக்கும் இதை பார்த்துட்டு ரொம்ப ரசிச்சிருப்பான். கரெக்டாக அந்த ஆண்டி, என்ன ஜங்கு, கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆக போகுது, இன்னும் எந்த நல்ல விசேஷமும் இல்லையா என்ன? என்னம்மா நீங்கள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்க அப்படின்னு 2 பேரும் அப்படியே அமைதியாக இருக்காங்க. உள்ளே வாங்க, இந்த குழந்தைக்கு கண்ணு பட்டுற போகுது அப்படின்னு அவங்க சொன்னோன்னையும் ஜங்கு கோவம் அப்படியே வந்திருக்கோம். வயன், குழந்தைய கொடு. சரிங்க சரிங்க, இப்போ கிளம்பலாம். ஜங்குக்கு என்ன பண்ணுற? அவங்க என்னம்மா இப்படி ஒரு சொந்தம் தேவையா? நீங்கள் கிளம்பலாம் ஆண்டி, நீங்கள் கிளம்புங்க. தூரத்துலேருந்து எதுக்கு சொந்தம்னு ஒன்று வந்து தொலைகிறீங்க, போங்க. அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அவன் மேலே எந்த குறை கிடையாது, இன்னும் நாங்கள் வாழவே ஆரம்பிக்கல, அதான் குறை, கிளம்புங்க அப்படின்னு அத்தனை பேர் முன்னாடி சொல்கிறான். ஆக்சுவலாக அப்படி சொல்லவும் கூடாது. அங்கே எல்லாருமே ஜங்குக்கு முறைக்கிறாங்க, இப்படிலாம் சொல்லலாமாடா அப்படின்னு. இப்படி சொல்லலைன்னா அவளை எல்லோரும் தப்பாக நினைக்கிறதுக்கா? அவளுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூ அப்படி இப்படின்னு நினைக்கிறதா? ஃபஸ்ட்டு அவள் மைண்ட் செட் ஓகேவாக இருக்கணும். நான் ஒன்றும் குழந்தை பெற்றுக்க போகிறது கிடையாது, அவள் தான் பெற்றுக்க போகிறா. அவள் இன்னும் என்கிட்ட அதை பற்றி பேசலாமா? அவள் பேசாமல் என்னால் எப்படி அதிலலாம் மூவ் பண்ண முடியும்? பேசிட்டோம், அவளுக்கு எப்போ தோணுதோ தோணுட்டோம், அது வரைக்கும் நாங்கள் இப்படியே இருக்கோம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம் போயிடுறான். இப்போ வயனுக்கா ஒரு மாதிரி இருக்குது, இத்தனை பேர் முன்னாடி இவ்வளோ ஓப்பன் அப்பாக இவன் பேசுவான்னு நினச்சி கூட பார்க்கல, அதுவும் இங்கே இருக்கவங்க முன்னாடி. ஸோ இங்கே இருக்கவங்களாம் பெரியம்மா, சித்தி, அண்ணி, அவங்களாம் நீ ரொம்ப கொடுத்து வச்சோதான் வயன், எங்கள் புருஷங்களாம் அப்படி பேசவே மாட்டானுங்க தெரியுமா, இன்னும் எதுவுமே நடக்கலையா? எதுவுமே நடக்காமல் ஜங்கு விட்டு வச்சுருக்கான். அவன் சரியான மொரட்டு பையனாச்சு அப்படி இப்படி டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ அப்போலாம் இல்லைம்மா, நீங்கள் வேறு, அவருக்கே என்னை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, நான் நினச்சிட்டு இருக்கேன் இன்னும் அவருக்கு என்னை பிடிக்கலன்னு. உனக்கு பிடிச்சிருக்கா என் பையனை அப்படி இப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இவ்வளோ சிரிச்சிட்டு நார்மலாக போயிருப்பா. ஸோ இப்போ ரூமில் ஜங்குக்கு வந்து காஃபி குடிச்சிட்ருக்காங்க நைட்டில். ஜங்குக், என்ன நீ எங்கள் அப்பாவோட ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்ருக்க? ஆமாடி, அங்கிள் கால் பண்ணார், இன்றைக்கி அப்படி தான் நைட் ஃபுல்லாக ஒர்க் இருக்கும், அதனால தான் காஃபி கேட்டம்மா, நீ தூங்கு. சரி ஜங்குக். ஜங்குக், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னம்மா சொல்ல? உன்கிட்ட பேசணும். தோ வெயிட் 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 அப்படி சொல்லி லேப்டாப் மூடிட்டு, சொல்லுமா, என்னம்மா? உனக்கு இன்னுமா என்னை பிடிக்கலையா? யார்டி சொன்னா? எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போது இப்போ வரைக்கும் எதுக்கு? அப்பெல்லாம் இல்லடி, உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன்னு தோணுச்சு, அதனால தான். இன்னும் ஃபியூ வீக்ஸில் நம்ம இங்கேருந்து உன்னோட அப்பா வீட்டுக்கு தான் போவோம், அங்கே தான் எனக்கு ஒர்க்கெலாம் இருக்குது, அதனால தான் சரி அங்கே போயிட்டு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சேன். இல்லை, இது உன்னோட வீடு, இங்கேருந்து லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்ல, அங்கே போய்ட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம், நான் வேணான்னு சொல்லலை, ஆனால் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமே. இல்லடி, இந்த ரூமில் உன்னை அடிச்சிருக்கேன், உன்னை நிறைய திட்டியிருக்கேன், அதனால தான் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது நான் நினச்சி. அதுதான் வேறு எதுவும் இல்லாமோ வேறு. நான் சொல்லட்டா ஜங்குக்? என்ன? இல்லை, அப்பா எப்பவுமே சொல்லுவார், அப்பா ரொம்ப செல்லமாக இருப்பேம்மா, ஆனால் அம்மா கண்டிப்பாக உன்னை அடிச்சிருப்பா அப்படின்லாம் திட்டியிருப்பான்னு. அம்மா இருந்திருந்தாலும் இப்படி தான் இருந்திருப்பாங்க, என்ன தான் அம்மா அடித்தாலும் அம்மா மேலே பாசம் இல்லாமல் போயிடும். நீ மட்டும் என்னை இங்கே வந்து ஒரு 2 டைம்ஸ் தான் அடிச்சிருப்ப, நிறைய டைம்ஸ் திட்டு வாங்கியிருக்கேன், கை நிறைய டைம்ஸ் வாங்கியிருக்க, அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் கையும் உங்கிறது கிடையாது, திட்டினது கிடையாது.
இப்போலாம் ரொம்ப சமத்தாக தான் மடியில் உட்கார வச்சு சொல்லிகிட்டு இருக்க, இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணணும்னு. உனக்கு தோணுச்சுன்னா லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் ஜங்குக். ஐம் ரியலி லவ் யூ. ஜங்குக் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். ஓகேவா? என்ன ஜங்குக் அப்படியே ஃபேஸை டைட்டாக அப்படியே பிடிச்சி இழுத்து, அது ரியலி லவ் யூ டுடி. ஐ லவ் யூ டு, ஐ லவ் யூ ஸோ மச் ஜங்குக். இல்லை ஆக்சுவலாக அந்த ஆன்ட்டி கேட்டதுக்காக நான் அப்படி சொல்லலை. எனக்கு நார்மலாகவே எப்போத்துலேருந்து உதவி கேட்கணுன்னு நினச்சேன், உனக்கு என் கூட வாழை பிடிச்சிருக்கான்னு. அதனால தான். சரி நீ ஒர்க் பாரு, நாளைக்கு பார்த்துக்கலாம். அது எப்படி உங்கள் அப்பா தானே, நான் சமாளிச்சிக்கிறேன் விட அப்படி சொல்லி ஜங்குக் அப்படியே படுத்துடுறான் மேலேயே. ஜங்குக் என்ன இவ்வளோ வேகமாக வேண்டாம், அதெல்லாம் நீ சொல்லாத. வேகமாக வேணான்னா ஒரு எவ்வளோ நாள் தெரியுமாட்டி கட்டுப்படுத்திட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான் மனசாட்சி. இப்படிலாம் கட்டுப்படுத்திட்டுலாம் இருக்க முடியாது. தெல்ல அப்படி சொல்ல டக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே கழட்டியிருப்பான். ஸோ இப்போது அப்படி இப்படின்னு பண்ணி உன்னை காம் பண்ணிட்டு தான் அப்படிலாம் பண்ணணும்னு தோணுது. அதுக்கெலாம் டைம் இல்லை, நான் அப்படியே பண்ணிடுறேன்னா ஒரு பிரச்சனை இல்லை. ஜங்குக் ஜங்குக் அப்படி தான் கொஞ்சம் செல்லல இரு, மூச்சு வாங்க இருடா, இரு. சரி என்ன தண்ணி? இப்போதான் தண்ணிலாம் வேணுமா உனக்கு? சரி ஒன்றும் இல்லடி அப்படி சொல்லிட்டு கொஞ்சிட்டு அவளை அப்படி இப்படின்னு பண்ணிகிட்ருக்கான். ஓகேடா, இது ஒரு நல்ல ஹாப்பி ஈவினிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த 2 ஷர்ட்க்கு. நம்ம நெக்ஸ்ட்டு அந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, அமீஸ் டேஸ் மெச்சல்தி, பாய்.